மாலை நேரத்து சூரியன் மெல்ல மறைந்து இருள் வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணம் என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெளிச்சமும் இருளோடு இருளாக போகிறது என்பதன் அறிகுறி என்று நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. என் பெயர் சூர்யா. இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த நாடகம் வெறும் இந்த பந்தங்களை பற்றியது மட்டுமல்ல. நம்மிடம் பாசமாய் நடிப்பவர்களின் முகமூடிகள் கலன்று விழும்போது யார் நம்மை சேர்ந்தவர், யார் வெறும் பெயருக்கு மட்டுமே சொந்தக்காரர் என்பதை ஒரு மனிதன் எப்படி உணர்கிறான் என்பதை பற்றியது. டே, இந்த பாச நாடகத்தையும் முதல்ல கண்ணீரையும் என்கிட்ட காட்டாத. உன்னோட இந்த தினசரி வீண் செலவுகளுக்கும் எப்போ தீரும்னே தெரியாத இந்த நோய்க்கும் செலவு பண்ண என்கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது. ஆமாம், அறைக்கு வெளியிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளில் கோபமோ களைப்போ இல்லை. மாறாக உறைந்து போன ஒரு குளிர்ந்த இரக்கமற்ற அலட்சியம் மட்டுமே இருந்தது. பேசியது வேறு யாருமல்ல, என் உடன் பிறந்த அண்ணன் கார்த்திக். கட்டிலில் சுரண்டு கிடந்த நான் காய்ச்சலின் உஷ்ணத்திலும் உடல் பலவீனத்திலும் மெல்ல எழுந்து சுவரை பிடித்து கொண்டே நடுக்கத்துடன் வரவேற்பறைக்கு வந்தேன். அங்கே என் அண்ணன் கார்த்திக்கும் அண்ணி கவிதாவும் நின்று கொண்டிருந்தார்கள். கார்த்திக்கின் கையில் ஒரு புதிய சொகுசு காரின் சாவி மின்னிக் கொண்டிருந்தது. அதை தன் விரலில் மாட்டி சுழற்றி கொண்டே பெருமிதத்தோடு கவிதாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். நான் அவன் அருகே சென்று நடுங்கும் கைகளால் அவனது சட்டையை பிடித்து, அண்ணே, மாத்திரைங்க தீர்ந்து போச்சுனே, நேத்துல இருந்தே சாப்பிடல, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு கொஞ்சம் என்று முடிப்பதற்குள் கார்த்திக் என் பலவீனமான கையை அருவருப்போடு உதறி தள்ளினான். இந்த காரை நான் என்னோட உழைப்புல வாங்கி இருக்கேன், யாருக்கிட்டையும் கொள்ளையடிச்சிட்டு வரல. உன்கிட்ட ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இனிமே நீயோ இல்லை உன்னோட இந்த நோய் மாத்திரை அழுகையோ என்கிட்டையும் என் பொண்டாட்டி முன்னாடியும் வரக்கூடாது. ஜாக்கிரதை, போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத. என்னோட இந்த சந்தோஷமான நாளையும் மூதேவி பிடிச்ச நாளா மாத்தாத. அவன் வீசிய அந்த வார்த்தைகள் கூர்மையான கத்தியை விட கொடூரமாக என் நெஞ்சை தைத்தன. என் மொத்த ஆன்மாவையும் சுக்கு நூறாக உடைத்து போட்டன. அவன் என் சொந்த அண்ணன். என் அண்ணனுக்காக என் அப்பா தன் சொந்த ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்தாரோ அதே அண்ணன் இன்று தன் புத்தம் புதிய காரின் டயர்களுக்கு அடியில் என் உணர்வுகளை போட்டு மிதித்து கொண்டிருந்தான். என் உடல் முழுக்க ஒரு கடுமையான குளிர்காற்று வீசுவது போல் நடுங்கியது. இரத்த பாசத்தின் நிறம் இவ்வளவு சீக்கிரம் வெளுத்து போகும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. உறவுகளின் இந்த விசித்திரமான பயமுறுத்தும் புதிய முகத்தை நான் அப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். என் வாழ்க்கையின் அத்தனை திசைகளும் மாறப்போகும் திருப்புமுனை இதுதான் என்பதை என் உள்மனம் உணர்ந்தது. யார் சொந்தம், யார் அந்நியம் என்ற கசப்பான உண்மையை விதியின் கரம் எனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கிய முதல் படி இது. ஆனால் இந்த வேதனை மிகுந்த கதையின் ஆரம்பம் இங்கிருந்து தொடங்கவில்லை. கடந்து போன காலத்தின் சில பக்கங்கள் இன்னும் மீதமிருக்கின்றன. வரவேற்பறையின் அந்த இருண்ட மூலையில் அண்ணனால் உதறி தள்ளப்பட்டு நிலை குலைந்து நின்ற நான் சுவரை பற்றி கொண்டு மெல்ல தட்டு தடுமாறி என் அறைக்கு வந்து படுத்து கொண்டேன். உடல் காய்ச்சலில் கொதித்து கொண்டிருந்தாலும் நெஞ்சில் விழுந்த அண்ணனின் வார்த்தைகள் தந்த வடு என்னை உறங்க விடவில்லை. கண்கள் இமைகளை மூட மறுத்த அந்த நள்ளிரவில் என் மனது கால சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றத் தொடங்கியது. இருள் சூழ்ந்த என் தற்போதைய நரகத்திலிருந்து பொன்னிறமாய் ஜொலித்த எங்களது கடந்த கால நினைவுகளுக்குள் என் நெஞ்சம் மெல்ல பயணப்பட்டது. நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பம். எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலே வீட்டில் அம்மாவின் முகம் இருந்ததில்லை. என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய அன்றே அம்மா எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டாள். அம்மாவின் புன்னகையோ அவளது அரவணைப்போ அவளது முக சாயலோ கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மாவின் குறையை நாங்கள் ஒரு நாளும் உணராத வண்ணம் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஏன் எல்லாமே ஆகவும் இருந்தவர் என் அப்பா ராமநாதன் மட்டும்தான். அப்பாவின் உலகம், அவரது நிம்மதி, அவரது மூச்சு எல்லாமே நாங்கள் 3 பேர்தான். என் அண்ணன் கார்த்திக், என் அக்கா மற்றும் கடைசி பிள்ளையான நான். எல்லா தந்தையரையும் போலத்தான் என் அப்பாவும். ஆனால் மூத்த மகன் கார்த்திக் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு அலாதியான பைத்தியக்காரத்தனமான பிரியம் இருந்தது. அதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. கார்த்திக் தான் அப்பாவின் முதல் வாரிசு. அது மட்டுமல்லாமல் மறைந்த தன் மனைவியின் கையை பிடித்து அவர் வாங்கிய கடைசி அடையாளமும் அவன்தான்.
அதனால் கார்த்திக் கேட்கும் நியாயமான அநியாயமான அத்தனை ஆசைகளையும் அப்பா ஒருபோதும் மறுத்ததே இல்லை. அவன் எதை கேட்டாலும் அது அப்பாவிற்கு ஒரு அரசாணை போலத்தான். அங்கிருந்துதான் இந்த விதியின் ஆட்டம் தன் முதல் புள்ளியை வைத்தது என்பதை அப்பா அப்போது உணர்ந்திருக்கவில்லை. நாட்கள் உருண்டோடின. கார்த்திக் தன் கல்லூரி படிப்பை முடித்தபோது அவனுக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஒரு நடுத்தர குடும்பத்து தந்தைக்கு அது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அப்பா யோசிக்கவே இல்லை. தான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போது கிடைத்த ஒட்டுமொத்த ஓய்வூதிய பணத்தையும் தன் பிற்கால பாதுகாப்பிற்காக சேர்த்து வைத்திருந்த அத்தனை சேமிப்பையும் அப்படியே எடுத்து கார்த்திக்கின் புதிய தொழிலுக்காக முதலீடு செய்தார். எனக்கு இப்போதும் நன்றாக நினைவிருக்கிறது. அன்று ஒரு நாள் மாலை நேரம் திண்ணையில் அமர்ந்திருந்த கார்த்திக்கின் தலைமுடிக்குள் விரல்களை ஒட்டி மிகுந்த பாசத்தோடு அப்பா சொன்னார், கார்த்திக், நீதான் இந்த வீட்டோட முதல் பையன்டா. எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீதான் பெரிய உனக்கு அடுத்து இருக்கிற இந்த 2 சின்ன பிள்ளைங்களையும் நீதான் கண் கலங்காம பார்த்துக்கணும். அது உன்னோட பொறுப்புப்பா. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு அப்பாவோட குறை தெரிஞ்சிடக்கூடாது. என்னடா? அப்போது கார்த்திக் மிகவும் நல்லவனை போல அப்பாவை தன் பாசமான கண்களால் நிமிர்ந்து பார்த்து சொன்னான், அப்பா, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களோட நிழல் எப்பவுமே எங்க தலைமையில இருக்கும்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சூர்யாவும் நம்ம குட்டியும் என்னோட 2 கண்ணுங்கப்பா. அவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். அவங்க மேலே ஒரு சின்ன தூசு கூட விழாம நான் பார்த்துப்பேன். உங்களுக்கு ஒரு நாளும் கெட்ட பேர் வாங்கி தரமாட்டேன்பா. அண்ணன் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அவன் மேல் அளவு கடந்த பாசமும் பெருமையும் பொங்கியது. இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வைத்தவன் என்று நினைத்து என் கண்கள் பனித்தன. ஆனால் காலத்தின் சக்கரம் எப்போதும் ஒரே சீராக சுழல்வதில்லையே. சில வருடங்களில் அக்காவிற்கு திருமணமாகி அவள் தன் கணவர் வீட்டிற்கு சென்றாள். அடுத்த சில மாதங்களிலேயே அவளது கணவருக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்க அவர்கள் அங்கேயே குடியேறினார்கள். தூரமும் சூழ்நிலைகளும் எங்களை மெல்ல பிரிக்க அக்காவுடனான எங்களது தொடர்பும் காலப்போக்கில் மிகவும் குறைந்து போனது. இப்போது வீட்டிற்குள் அப்பாவும் நானும் அண்ணனும் மட்டும்தான். தன் 2 மகன்களும் தன் பாதையில் சரியாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை தடையின்றி நகர்கிறது என்று அப்பா நிம்மதியாகத்தான் இருந்தார். ஆனால் இயற்கை எங்களுக்கு வேறு ஒரு பெரிய சோதனையை தயார் செய்து கொண்டிருந்தது. எங்கள் குடும்பத்தின் உண்மையான அக்னி பரீட்சை அப்போதுதான் தொடங்கவிருந்தது. எனக்கு 12 வயது நடந்தபோது அந்த விசித்திரமான நோய் என்னை முதலாக தாக்கியது. அக்காவின் திருமணத்திற்கு பிறகு வீட்டின் ஒரு பகுதி காலியானது போல் இருந்தது. அவள் கடல் கடந்து தூரத்து தேசத்திற்கு சென்ற பின் ஆரம்பத்தில் வாரத்திற்கு ஒரு முறை வந்த போன் கால்கள் மெல்ல மெல்ல மாதத்திற்கு ஒரு முறை என மாறி காலப்போக்கில் அவளது சொந்த குடும்ப சூழலால் முற்றிலும் குறைந்து போனது. அப்பா அவ்வப்போது அவளை நினைத்து உருகினாலும் பெண் பிள்ளை தன் வீட்டோடு தீர்க்கமாய் நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் என்று தேற்றிக்கொண்டார். அண்ணன் கார்த்திக் தன் தொழில் முழு மூச்சாக இறங்கியிருந்தான். வாழ்க்கை அதன் சொந்த வண்டவாளத்தில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த அமைதியான நாட்களில்தான் விதி தன் கொடூரமான முகத்தை என் பக்கம் திருப்பியது. எனக்கு சரியாக 12 வயது இருக்கும். ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண காய்ச்சலாகவும் லேசான இருமலாகவும் தான் தொடங்கியது. விளையாடிட்டு வந்து குளிர்ந்த தண்ணீரை குடிச்சிருப்பான் என்றுதான் அப்பாவும் நினைத்தார். ஆனால் நாட்கள் நகர நகர அது சாதாரண காய்ச்சல் இல்லை, என் உயிரை குடிக்க வந்த நோய் என்பது புரிய தொடங்கியது. பகலெல்லாம் ஓரளவுக்கு தாங்கும் உடல் இருள் சூழும் இரவுகளில் தணலாய் கொதிக்க தொடங்கும். என் உடலின் வெப்பநிலை உச்சத்துக்கேறும். அதைவிட கொடுமை, என் எலும்புகளுக்குள் யாரோ கூர்மையான ஊசியால் குடைவது போன்ற ஒரு கடுமையான வலி இரவு முழுக்க பிடுங்கி தின்னும். வலியின் வேதனை தாங்காமல் நான் படுக்கையில் சுருண்டு கிடப்பேன். என் நிலையை பார்த்து அப்பா அப்படியே உறைந்து போனார். பகலெல்லாம் அண்ணனின் கடை வேலை, வீட்டு வேலை என்று அலைந்து திரியும் அந்த முதியவர் இரவுகளில் எனக்காக தூக்கத்தை துறந்தார். நள்ளிரவின் நிசப்தத்தில் நான் படுத்திருக்கும் கட்டிலின் ஓரமாய் என் தலைமாட்டிலேயே அமர்ந்திருப்பார். தூக்கம் இல்லாமல் சிவந்த தன் கண்களோடு என் நெற்றியில் குளிர்ந்த நீர் துணியை மாற்றி மாற்றி வைத்து கொண்டிருப்பார். சூர்யா குட்டி, மாத்திரை சாப்பிட்டலடா, வலி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காப்பா. இரவின் கடைசி ஜாமத்தில் என் நெற்றியை தன் தழும்பேறிய
கரங்களால் மெல்ல வருடிக்கொண்டே அப்பா கேட்கும் அந்த வார்த்தைகளில் ஒரு தாயின் தவிப்பும் தந்தையின் அலாதி பாசமும் கலந்திருக்கும். அவரது கண்களில் வலியும் கண்ணீரையும் முகத்தில் தேங்கும் நடுக்கத்தையும் என்னால் பார்க்க முடியும். என் எலும்புகள் உடையும் அளவுக்கு வலி என்னை வதைத்தாலும் என் அப்பாவின் அந்த வாடிய முகத்தை பார்க்க எனக்கு சகிக்காது. அவருக்காக என் வேதனையெல்லாம் உள்ளுக்குள் அமுக்கிக் கொண்டு காய்ந்து உலர்ந்து போயிருந்த என் உதடுகளில் ஒரு செயற்கையான புன்னகையை வரவழைக்க முயற்சி செய்வேன். வலி இப்ப இல்லப்பா, மாத்திரை வேலை செய்யுது போல, வெறும் அசதிதான்ப்பா. நீங்க ஏன் தூங்காம கஷ்டப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமில்லை, நீங்க போய் படுங்கப்பா என்று மெல்லிய குரலில் கூறுவேன். ஆனால் நான் சொன்னது போல அது வெறும் அசதி அல்ல. ஒரு மரக்கட்டையை உள்ளுக்குள் இருக்கும் கரையான் மெல்ல மெல்ல அரித்து தின்பது போல என் உடல் உள்ளுக்குள் உருகி கொண்டிருந்தது. எனக்கு தெரியாமலேயே என் ஆயுள் கரைந்து கொண்டிருந்தது. என் காய்ச்சலும் எலும்பு வலியும் நாளுக்கு நாள் தீவிரமடைய அப்பாவின் முகத்தில் இருந்த நிம்மதி முற்றிலுமாக மறைந்தது. ஒரு நாள் காலை என் உடல்நிலை மிக மோசமாகி நான் படுக்கையை விட்டு எழ முடியாமல் போக அப்பா சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தார். இங்க இருக்கிற லோக்கல் டாக்டரை பார்த்து காலம் கடத்தினது போதும், சூர்யாவை சிட்டியில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் என்று கார்த்திக்கிடம் பதற்றத்தோடு கூறினார் அப்பா. அங்கிருந்துதான் என் வாழ்நாளின் மிக கசப்பான உண்மைகளும் என் அப்பாவின் வாழ்வை உலுக்கிய அந்த பெரு ரகசியமும் வெளிவரத் தொடங்கியது. நாங்கள் இருவரும் நகரத்தின் மிக பெரிய மருத்துவமனையை நோக்கி புறப்பட்டோம். நகரத்தின் அந்த பெரிய மருத்துவமனை எனக்கு புதிய உலகமாக பயமுறுத்துவதாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் வெள்ளையுடை மனிதர்களும் மருந்து நெடியும் நோயாளிகளின் முனகல்களும் நிறைந்திருந்தன. அப்பா என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டே ஒவ்வொரு அறையாக கூட்டி சென்றார். எனக்கு பலவிதமான இரத்த பரிசோதனைகளும் எக்ஸ்ரேக்களும் எடுக்கப்பட்டன. அதுவரை அமைதியாக இருந்த அப்பா பரிசோதனைகள் முடியும் வரை மருத்துவமனையின் நீண்ட வறண்டாவில் நகம் கடித்து கொண்டு பதற்றத்தோடு அமர்ந்திருந்தார். மதியத்திற்கு மேல் பரிசோதனை முடிவுகள் வந்தன. தலைமை மருத்துவர் எங்களை அவரது அறைக்குள் அழைத்தார். அவர் மேஜை மீது இருந்த அந்த ஃபைலை திறந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தபோது அவரது முகத்தில் இருந்த நிதானம் மெல்ல மறைந்தது. புருவங்கள் சுருங்கின. அவர் ஃபைலில் இருந்து பார்வையை எடுத்து என் அப்பாவையும் என் மெலிந்த உடலையும் ஒரு முறை உற்று பார்த்தார். அந்த பார்வையில் ஏதோ ஒரு பேராபத்து மறைந்திருப்பது என் சின்ன வயசு மூளைக்கு கூட புரிந்தது. மருத்துவர் நிதானமாக தொண்டையை கனைத்து கொண்டு, பெரியவரே, நீங்கள் கொஞ்சம் தம்பியை வெளியில் உட்கார வைக்க முடியுமா? உங்ககிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும் என்றார். அப்பா சட்டென்று அதிர்ந்து போனார். அவரது கைகளில் லேசான நடுக்கம் தெரிந்தது. சரிங்க டாக்டர் என்று கூறி என் தோளை தொட்டு, சூர்யா குட்டி, நீ வெளியில் இருக்கிற சேர்ல உட்காருப்பா, அப்பா ஏதோ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்றார். நான் மெல்ல எழுந்து வெளியே வந்து அந்த மூடிய கண்ணிமை கதவின் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். கதவின் கண்ணாடி வழியாக உள்ளே நடப்பது அரைகுறையாக தெரிந்தது. மருத்துவர் அந்த ஃபைலை காட்டி அப்பாவிடம் ஏதோ தீவிரமாக மிக மெதுவான குரலில் பேசி கொண்டிருந்தார். அவர் பேச பேச உள்ளே அமர்ந்திருந்த என் அப்பாவின் முகத்தில் இருந்த இரத்தம் அனைத்தும் உறிஞ்சி எடுக்கப்பட்டது போல அடியோடு வெளுத்து போனது. திடீரென்று அப்பா தன் இரு கைகளாலும் முகத்தை பொத்தி கொண்டு அப்படியே மேஜை மேல் சாய்ந்தார். அவரது ஒல்லியான தோள்கள் விம்மி விம்மி அழுவதை கண்ணாடி வழியாக பார்த்த என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. எனக்கு என்ன நோய்? ஏன் அப்பா இப்படி அழுகிறார்? உள்ளே போக வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பயம் என் கால்களை கட்டி போட்டது. நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு கதவு திறந்தது. அப்பா வெளியே வந்தார். வெறும் அரை மணி நேரத்தில் என் அப்பா 10 வருடங்கள் வயதானவர் போல கிழடாகி போயிருந்தார். அவரது நிமிர்ந்த தோள்கள் அப்படியே சுருங்கி சரிந்திருந்தன. ஆனால் என்னை நோக்கி வரும்போது தன் முகத்தில் இருந்த அத்தனை துக்கத்தையும் வலு கட்டாயமாக துடைத்தெறிந்து விட்டு ஒரு போலி புன்னகையை முகத்தில் வரவழைத்து கொண்டார். தன் கலங்கிய கண்களை என்னிடம் மறைக்க அவர் மிகவும் சிரமப்பட்டார். நான் பதற்றத்தோடு அவரது கைகளை பிடித்து கொண்டேன். அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? எனக்கு ஏதோ பெரிய நோயின்னு கார்த்திக் அண்ணன் சொன்னானே, பயமாயிருக்குப்பா. ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று அப்பாவிடம் அப்பாவியாக கேட்டேன். அப்பா என் தலைமுடியை கோதிவிட்டு என் கன்னத்தை தடவி கொடுத்தார். அவரது கைகள் ஐஸ் கட்டி போல குளிர்ந்து நடுங்கி கொண்டிருந்தன. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா என் சிங்கக்குட்டி, உனக்கு ஒன்றும் பெரிய நோயெல்லாம் இல்லை. உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. வெறும் இரத்த சோகைதான். அதனால தான் இந்த ஓயாத காய்ச்சலும் எலும்பு வலியும்.
டாக்டர் நல்ல மாத்திரை ஊசி எல்லாம் எழுதியிருக்காரு. இதையெல்லாம் சரியா சாப்பிட்டா நீ சீக்கிரமே குணமாகி பழையபடி ஓடி ஆடி விளையாடலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் நல்லா விலை அதிகமான மருந்து மாத்திரையா சாப்பிடணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளவுதான் என்றார். நான் அப்போது வெறும் 12 வயது சிறுவன். என் அப்பாவின் வார்த்தைகளை தேவ வாக்காக நம்பியவன். அவரது கண்களில் தெரிந்த அந்த பெரும் தவிப்பையும் ஏதோ ஒன்றை உள்ளுக்குள் புதைத்து கொண்டு அவர் துடிப்பதையும் கண்டுகொள்ளும் பக்குவம் எனக்கு அப்போது இல்லை. அதனால் அப்பா சொன்னதை அப்படியே உண்மை என்று நம்பி நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் என் அப்பாவின் நெஞ்சில் அப்போது என்ன மாதிரியான இடி விழுந்திருந்தது என்பதும் அந்த மூடிய அறைக்குள் மருத்துவர் சொன்ன கொடூரமான உண்மை என்ன என்பதும் எனக்கு தெரிய வர இன்னும் சில வருடங்கள் தேவைப்பட்டன. அப்பா என்னிடம் மறைத்த அந்த பெரு ரகசியம் எங்களது ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய அந்த நாள் முதல் அப்பாவின் அமைதியும் எங்களது போராட்டமும் ஒரு புதிய வடிவத்தை எடுத்தன. மருத்துவமனைக்கு சென்று வந்த அந்த நாளுக்கு பிறகு வீட்டின் ஒட்டுமொத்த அமைதியும் குலைந்து போனது. அப்பா சொன்னது போல அது வெறும் இரத்த சோகை மட்டும்தான் என்றால் ஏன் அவர் முகத்தில் எப்போதும் அந்த மரண பயம் கவிழ்ந்திருக்க வேண்டும்? ஏன் அவர் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்க வேண்டும்? இந்த வினாக்களுக்கான விடை தெரியாமல் நான் படுக்கையிலேயே கிடந்தேன். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாக நகர்ந்தன. என் உடம்பு தேறுவதாக இல்லை. நாளுக்கு நாள் என் பலவீனமும் கூடிக்கொண்டே போனது. அதற்கேற்ப அப்பாவின் செலவுகளும் மலையென குவிந்தன. விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட மாத்திரைகள், வாராவாரம் ஊசிகள், மாதாந்திர பரிசோதனைகள் என அப்பாவின் கையை மீறி சென்றது பொருளாதாரம். அப்பாவின் ஓய்வூதிய பணம் அனைத்தும் ஏற்கனவே அண்ணன் கார்த்திக்கின் தொழிலுக்காக கொடுக்கப்பட்டு விட்டதால் என் மருந்து செலவுக்காக அப்பா யாரிடமெல்லாமோ கையேந்த வேண்டியதாயிற்று. கார்த்திக்கிடம் காசு கேட்டால் ஏற்கனவே பிசினஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம், இதுல இவன் ஒரு மாச கடைசி செலவு கணக்கா வந்து நிற்கிறான் என்று சலித்து கொண்டான். ஆனால் அப்பா என் முன்னால் ஒரு நாளும் தன் கஷ்டத்தை காட்டியதில்லை. என் சிங்கக்குட்டிக்கு இதோ மருந்து வந்துருச்சு, குடிச்சிட்டு தூங்கு என்று அன்போடு ஊட்டி விடுவார். என் நோயின் தீவிரமும் கடன் சுமையும் அண்ணனின் அலட்சியமும் சேர்ந்து என் அப்பாவின் பலவீனமான இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்று கொண்டிருந்தன. அதன் உச்சக்கட்ட கொடூரம் அரங்கேறியது அந்த சாபக்கேடான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில். அன்று வழக்கத்தை விட காய்ச்சல் அதிகமாக இருக்க நான் படுக்கையிலேயே முனகி கொண்டிருந்தேன். என் முனகல் சத்தம் கேட்டு எப்போதும் ஓடி வரும் அப்பா அன்று வரவில்லை. அப்பா அப்பா என்று பலவீனமான குரலில் கூப்பிட்டேன். பதிலில்லை. மெல்ல உடம்பை இழுத்து கொண்டு சுவரை பிடித்து கொண்டே அப்பாவின் அறைக்குள் சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சி என் இதயத்தை உறைய செய்தது. அப்பா தன் நெஞ்சை கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டு தரையில் சுருண்டு கிடந்தார். அவரது மூச்சு காற்றில் கரடு முரடான சத்தத்தோடு வந்து போய்க் கொண்டிருந்தது. நெற்றியில் வியர்வை முத்து முத்தாக அரும்பியிருந்தது. அப்பா என்னப்பா பண்ணுது? அண்ணே அண்ணே சீக்கிரம் ஓடிவாண்ணே, அப்பாவுக்கு ஏதோ பண்ணுதுன்னே என்று அலறினேன். என் குரலில் இருந்த நடுக்கம் கேட்டு கார்த்திக்கும் அண்ணியும் ஓடி வந்தார்கள். அப்பாவை தூக்க முயன்றோம். ஆனால் விதியின் கரம் எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட அவகாசம் தர தயாராக இல்லை. எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூட அனுமதிக்கவில்லை. கார்த்திக் ஆம்புலன்ஸை அழைக்க போனை எடுத்த அந்த ஒரு சில நொடிக்குள்ளேயே அப்பா என் கையை பலமாக பற்றினார். அவரது கண்கள் கலங்கி ஏதோ ஒரு பெரும் பாரத்தை என்னிடம் சொல்ல நினைப்பது போல் என்னையே உற்று பார்த்தன. அடுத்த நொடி அந்த பிடி தளர்ந்தது. அவரது மூச்சு நின்றது. பெற்ற மகனை நடுத்தெருவில், அதுவும் தீராத நோயோடு அனாதையாக தவிக்க விட்டுவிட்டு அந்த தியாக உள்ளம் இந்த உலகை விட்டு நிரந்தரமாக பிரிந்தது. அப்பா என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா, என்னை யாருப்பா பார்த்துக்குவா என்று நான் அவரது மார்பில் விழுந்து கதறினேன். என் அழுக்குரல் அந்த வீட்டின் சுவர்களில் முட்டி மோதி எதிரொலித்தது. தந்தை என்ற மகா நிழல் என் தலைக்கு மேலிருந்து அகற்றப்பட்ட அந்த நாளில்தான் அனாதை என்ற சொல்லின் முழு கொடூரத்தையும் நான் உணர்ந்தேன். வெளிநாட்டில் இருந்த அக்காவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் விசா பிரச்சனையாலும் திடீரென விமான டிக்கெட் கிடைக்காததாலும் அவளால் அப்பாவின் இறுதி சடங்கிற்கு நேரத்திற்கு வர முடியாமல் போனது. அழுது கொண்டே போனில் பேசினாள். அவ்வளவுதான். அப்பாவின் இறுதி சடங்குகளை அண்ணன் கார்த்திக் தான் முன்னின்று நடத்தினான். 2-3 நாட்களுக்கு கார்த்திக் வீட்டில்தான் இருந்தான். வந்த சொந்த பந்தங்கள் முன்னிலையில் அப்பாவை நினைத்து அழுதான்.
துக்கப்பட்டான். அப்பா எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாரே என்று ஊரார் முன்னிலையில் பாசக்கார மகனாக நடித்தான். ஆனால் காரியம் முடிந்த 4வது நாளே அவனது அத்தனை முகமூடிகளும் கழன்று விழுந்தன. துக்கத்தை மூட்டை கட்டி பரணில் போட்டுவிட்டு அவன் தன் தொழில், தன் லாபம், தன் சொகுசு வாழ்க்கை என்ற தன் சுயநல உலகிற்குள் மீண்டும் மிக வேகமாய் மூழ்கி போனான். அப்பாவின் மறைவுக்கு பின் என் மருந்தும் என் உயிரும் அண்ணனின் தயவில் மட்டுமே வாழ வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டது. அங்கிருந்துதான் என் வாழ்வின் நிஜமான நரகம் ஆரம்பமானது. அப்பாவின் சாம்பல் கூட இன்னும் இருக்காது. அதற்குள் இந்த வீட்டின் சுவர்களில் இருந்த பாசமும் மனித நேயமும் அடியோடு மறைந்து போனது. அப்பா இருந்தவரை ஓரளவாவது என்னை கனிவோடு பார்த்த இந்த வீடு அவர் மறைந்த அடுத்த கணமே என்னை ஒரு வேண்டாத சுமையாகவும் தீண்டத்தகாத பொருளாகவும் பார்க்க தொடங்கியது. அப்பாவின் மறைவுக்கு பின் வந்த நாட்கள் வெறும் நாட்கள் அல்ல, அவை எனக்கு மரண தண்டனையின் காலக்கெடு போன்றிருந்தன. என் கைவசம் இருந்த மருந்துகள் அனைத்தும் தீர்ந்து போயின. மாத்திரை இல்லாத ஒரு நாளும் எனக்கு யுகமாக நகர்ந்தது. காய்ச்சல் மீண்டும் என் உடலை தணலாய் வறுத்தெடுக்க தொடங்கியது. எலும்புகளுக்குள் இருந்த அந்த பழைய நச்சு வலி தகுந்த மருந்து இல்லாததால் பன்மடங்கு வீரியத்துடன் என் உடலை குடைந்து தின்றது. படுக்கையை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூட என்னால் இயலவில்லை. அன்று மாலை வலியும் காய்ச்சலும் தாங்க முடியாமல் என் கண்கள் சொருகின. இன்னும் 2 நாட்கள் மாத்திரை சாப்பிடாமல் இருந்தால் என் உடலில் ஏதோ தொற்று பரவி நிலைமை மோசமாகிவிடும் என்று முன்பு அந்த நகரத்து மருத்துவர் எச்சரித்தது என் நினைவுக்கு வந்து பயமுறுத்தியது. வேறு வழியின்றி என் நெஞ்சில் இருந்த அத்தனை சுயமரியாதையும் கொன்றுவிட்டு சுவரை பிடித்து கொண்டு மெல்ல தவழ்ந்து சமையலறைக்கு சென்றேன். அங்கே என் அண்ணி கவிதா நின்று கொண்டிருந்தாள். நான் வாசலிலேயே நின்று, அண்ணி, மாத்திரைங்க எல்லாம் தீர்ந்து 4 நாளாச்சுன்னி, உடம்பு ரொம்ப வலிக்குது, காய்ச்சலும் விடலை. அண்ணன் வரும்போது கொஞ்சம் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்றீங்களா நீ? டாக்டர் கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லி இருக்காரு என்று மிகவும் கெஞ்சும் குரலில் கண்களில் நீரோடு கேட்டேன். என் வார்த்தைகளை கேட்ட கவிதா கையில் இருந்த பாத்திரங்களை டொம் என்று சிங்கில் தூக்கி போட்டாள். அந்த சத்தம் என் நெஞ்சை அதிர வைத்தது. மெல்ல திரும்பி தன் புருவங்களை வளைத்து என்னை ஒரு அசிங்கமான புழுவை பார்ப்பது போல பார்த்தாள். ஏண்டா சூர்யா, உங்க அண்ணன் என்ன இங்க பண மரமா வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு? வந்த உடனே லிஸ்ட்டை தூக்கிட்டு வந்துடுறது. ஏற்கனவே பிஸ்னஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம், கடன் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கு. இதுல உன்னோட இந்த தினசரி ஆடம்பர கேள்விகளுக்கும் விசித்திர நோய்களுக்கும் விலை உயர்ந்த மாத்திரைகளுக்கும் நாங்க எங்க போறது? என்ன உனக்காக இந்த வீட்டை வித்து நடுத்தருவில் நிற்க சொல்றியா என்று தன் வாயிலிருந்து விஷத்தை கக்கினாள். அவளது வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அண்ணி, நான் சும்மா பொய் சொல்லல நீ. டாக்டர் கண்டிப்பா மாத்திரை சாப்பிடணும், இல்லனா இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லியிருக்காரு அண்ணி என்று அழுகையுடனே கைகளை கூப்பினேன். ஆமா, இவர் பெரிய மகாராஜா, படுத்துக்கிட்டே உத்தரவு போடுவாரு. நாங்க ஓடி ஓடி செய்யணும். நல்லா தான் கை கால திடகாத்திரமா இருக்கு. சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு சோம்பேறித்தனமா கட்டிலில் படுத்துக்கிட்டே திங்கிறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லை? உனக்கு மாத்திரை வேணும்னா நீயே போய் 4 காசு சம்பாதிச்சு வாங்கிக்கோ. அடுத்தவன் காசுல வாழணும்னு நினைக்காத என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறிவிட்டு என்னை அங்கேயே தவிக்க விட்டு சென்றாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இதயத்தை இரத்த கண்ணீர் வடிக்க செய்தன. நான் எப்படி சம்பாதிப்பேன்? எனக்கு அப்போதுதான் 9ஆம் வகுப்பு படிக்கும் வயது. பள்ளிக்கு சென்று படித்து பெரிய ஆளாகி என் அப்பாவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ கனவுகள் கண்டவன் நான். ஆனால் இந்த நோய் என்னை ஒரு அடி கூட நடக்க முடியாமல் முடக்கி போட்டிருந்தது. அங்கிருந்து மெல்ல அழுது கொண்டே என் இருண்ட அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்தேன். உடைந்த என் மனதோடு அந்த பழைய கட்டிலில் கிடந்து கொண்டு வெறிச்சோடிய கூரையை வெறித்து பார்த்து கண்ணீர் வடித்தேன். வெளியே டிசம்பர் மாதத்து குளிர் காற்று பலமாக வீச தொடங்கி இருந்தது. என் அறையின் ஜன்னல் வழியாக வந்த அந்த குளிர்ந்த காற்று என் காய்ச்சல் உடம்பை நடுங்க செய்தது. போர்த்தி கொள்வதற்கு ஒரு நல்ல கம்பளி கூட எனக்கு கொடுக்கப்படவில்லை. பகலெல்லாம் கிடுகிடவென்று நடுங்க காய்ச்சலின் உச்சத்தில் நான் சுருண்டு கிடந்தேன். இருண்ட அந்த அறையின் வாசலையே என் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன. எத்தனையோ துரோகங்களுக்கு நடுவிலும் என் அண்ணன் கார்த்திக்
கார்த்திக் வரும்போது அவனுக்கு என் ஞாபகம் வரும். அப்பாவுக்கு அவன் கொடுத்த அந்த பாசமான வாக்குறுதி அவனுக்கு நினைவிருக்கும். எனக்காக ஒரு மாத்திரை டப்பாவாவது அவன் வாங்கி வருவான் என்று என் ஏமாளி மனது இன்னும் ஒரு நப்பாசையில் காத்து கொண்டிருந்தது. ஆனால் விதியின் கசப்பான ஆட்டம் அன்றைய இரவில்தான் தன் உச்சக்கட்ட கொடூரத்தை எனக்கு காட்ட காத்திருந்தது. பற்கள் ஒன்றோடொன்று தந்தி அடித்தன. அந்த நள்ளிரவு பொழுதில் வலி தாங்காமல் நான் கண்களை மூடி என் அப்பாவின் முகத்தை மட்டுமே நினைத்து உருகி கொண்டிருந்தேன். அப்போதுதான் வீட்டின் வாசலில் அந்த சத்தம் கேட்டது. ஒரு புதிய காரின் கம்பீரமான ஹாரன் சத்தம் அது. அதைத் தொடர்ந்து கார் வந்து நிற்கும் பேரிரைச்சலும் டயர்கள் தரையை உரசும் சத்தமும் கேட்டது. நடுக்கத்தோடு என் மெலிந்த போர்வையை இறுக்கி கொண்டு சுவரை பற்றி கொண்டே மெல்ல தவழ்ந்து வரவேற்பறை பக்கமாக வந்தேன். வாசற்கதவை திறந்து கொண்டு அண்ணன் கார்த்திக் உள்ளே நுழைந்தான். அவனது முகத்தில் நான் பல மாதங்களாக பார்க்காத ஒரு புதிய பிரகாசமும் திமிரும் கலந்த புன்னகை ஆடியது. அவனது ஒரு கையில் நகரின் புகழ்பெற்ற கடையின் பெரிய இனிப்பு பெட்டி இருந்தது. ஏய் கவிதா, எங்க இருக்க? சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்கடி என்று உற்சாக மிகுதியால் கத்தினான் கார்த்திக். சமையல் அறையிலிருந்து கைகளை துடைத்து கொண்டே கவிதா ஓடி வந்தாள். கார்த்திக்கின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து உடனே அவளது முகமும் மலர்ந்தது. என்னங்க விஷயம்? இன்னைக்கு முகம் இப்படி பிரகாசமா இருக்கு? ஏதோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு போல என்று ஆவலோடு கேட்டாள். கார்த்திக் தன் கையில் இருந்த இனிப்பு பெட்டியை அவளிடம் நீட்டினான். தன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு சொன்னான். முதல்ல வாயை கிண்டு மேடம். அந்த பெருமாளுக்கு நன்றி சொல்லு. நான் புது கார் வாங்கிட்டேன். சும்மா சாதாரண கார் இல்லை, பிராண்ட் நியூ டாப் மாடல். வெளியே நிக்குது பாரு, அதோட கெத்து. போய் பாரு அதோட மினுமினுப்ப. அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் அப்படியே உறைந்து போயின. என் மூளை சில நொடிகள் வேலை செய்ய மறுத்தது. எந்த அண்ணனிடம் என் உயிரை காப்பாற்ற சில 1000 ரூபாய் மருந்துக்கு காசு கேட்டேனோ, யார் என்னிடம் தொழிலில் நஷ்டம், கையில் காசு இல்லை என்று இரத்த கண்ணீர் வடித்தாரோ, அவர் இன்று லட்சங்கள் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரை வாங்கி வந்து நிற்கிறார். என் காலடிக்கு கீழ் இருந்த பூமி அடியோடு சரிவது போல் இருந்தது. தன் மரண படுக்கையில் என் கைகளை பிடித்து சூர்யாவை உன் கண்ணு போல பார்த்துக்கணும் கார்த்திக் என்ற அப்பா வாங்கிய சத்தியம் கார்த்திக்கிற்கு இப்படித்தான் நினைவிருக்கிறதா? கவிதா சந்தோஷத்தில் கைத்தட்டி துள்ளி குதித்தாள். இனிப்பு பெட்டியை திறந்து ஒரு பெரிய லட்டை எடுத்து கார்த்திக்கின் வாயில் ஊட்டினாள். அப்பாடி, இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்திங்க, வாழ்த்துக்களுங்க. என் ராஜாத்தி, காருக்கு யாரோட திருஷ்டியும் படக்கூடாது என்று ஆரவாரம் செய்தாள். அவர்களது அந்த பெருங்கொண்டாட்டத்தின் ஒளியில் அந்த வரவேற்பறையின் இருண்ட மூலையில் ஒரு ஜீவன் தன் உயிருக்காகவும் மருந்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை அந்த பாசக்கார அண்ணனும் அண்ணியும் முற்றிலுமாக மறந்து போயிருந்தனர். பணத்தின் திமிர் அவர்களின் கண்களை மறைத்திருந்தது. என் பலவீனமான உடலை தாங்க முடியாமல் நான் சுவரை பிடித்து கொண்டே மெல்ல கார்த்திகை நோக்கி என் நடுக்கமான அடிகளை எடுத்து வைத்தேன். என் மானம் சுயமரியாதை எல்லாம் அந்த பணக்கார காரின் டயர்களுக்கு கீழே நசுங்கி போயிருந்தாலும் எனக்கு என் உயிர் பிச்சை தேவைப்பட்டது. எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நான் அண்ணனின் அருகில் சென்றேன். அண்ணே, என் நடுக்கமான குரலில் அவர்களின் சிரிப்பொலியிலும் புதிய காரை கொண்டாடிய ஆரவாரத்திலும் அடிபட்டு போனது. கார்த்திக் மெல்ல திரும்பி என்னை பார்த்தான். அவனது முகத்தில் இருந்த சந்தோஷம் அடுத்த கணமே மறைந்து கடுமையான எரிச்சலும் வெறுப்பும் குடியேறின. புருவங்களை சுருக்கி கொண்டு என்னை ஏறிட்டான். இப்போ எதுக்குடா இங்கே வந்து நிற்கிற? நல்லா இருக்கிற சந்தோஷத்துல மண்ணை அள்ளி போடணும்னே வந்துடுவியே என்றான் கார்த்திக் மிக கொடூரமான குரலில். நான் என் அண்ணனின் கால்களை பற்றி கொண்டேன். என் கைகள் நடுங்கி கொண்டிருந்தன. கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய, அண்ணே, மாத்திரைங்க தீர்ந்து 4 நாளாச்சுனே. உடம்பெல்லாம் தீயா கொதிக்குது. எலும்பெல்லாம் உடையிற மாதிரி வலிக்குதுன்னே. டாக்டர் கண்டிப்பா மாத்திரை போடணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லியிருக்காருனே. கார் வாங்கினதுல சந்தோஷம் தானே, எனக்கு மருந்து வாங்க மட்டும் கொஞ்சம் காசு கொடுனே, நான் பிழைச்சுக்கிறேன் ப்ளீஸ்னே என்று கதறி அழுது அவனது கால்களில் விழுந்து கெஞ்சினேன். கார்த்திக் தன் கால்களை அருவருப்போடு உதறினான். என்னை ஒரு பிச்சைக்காரனை போல மேலிருந்து கீழ் வரை ஏளனமாக பார்த்தான். என்கிட்ட உனக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு எந்த பணமும் இல்லை. ஆமா, இந்த காரை நான் ஏதோ மொத்த காசை கொட்டி வாங்கல, இப்போதான் அட்வான்ஸ் கட்டி இஎம்ஐ தவணை முறையில் வாங்கி இருக்கேன். இன்னும் இதுக்கு மாதம் மாதம் கட்ட வேண்டிய தவணை இருக்கு. காரோட
ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், பெட்ரோல் செலவுன்னு என் தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமை ஏறி நிற்கிது. இதில் உன்னோட இந்த தேவையில்லாத வீண் மாத்திரை செலவுக்கு நான் எங்கே போவேன் என்று சற்றும் குற்ற உணர்ச்சியின்றி முகத்தில் அடித்தாற்போல் பேசினான். நான் இன்னும் அழுது கொண்டே, அண்ணே, ஆனால் நீங்கள் அன்னைக்கு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி என்று முடிப்பதற்குள் அருகில் நின்று கொண்டிருந்த கவிதா நடுவில் புகுந்தாள். ஏங்க, இவன்கிட்ட பேசி உங்கள் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அப்பாவோட பேரை சொல்லி பாச நாடகம் ஆடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நல்லாத்தான் கை கால் திடகாத்திரமா இருக்கு. இவனுக்கு உழைச்சி திங்க சோம்பேறித்தனம். உங்க காசுல உட்காந்து சொகுசா வாழணும்னு இந்த நோயை வச்சுக்கிட்டு டிராமா போடுறான். சும்மா வெட்டி சோறு திங்கிறதுக்கு இங்க ஒருத்தன் என்று விஷத்தை கக்கினாள். மறுநாள் விடிந்தது. ஜன்னல் வழியாக நான் பார்த்த காட்சி என் ரத்தத்தை இரத்த கண்ணீர் வடிக்க செய்தது. கார்த்திக், கவிதா மற்றும் அவர்களது குழந்தைகளை அந்த புத்தம் புதிய காரில் ஏற்றி ஏசி ஆன் செய்து கொண்டு ஷாப்பிங் புறப்பட்டு கொண்டிருந்தான். அவர்கள் மாலை வீடு திரும்பிய போது அவர்களது கைகளில் விலை உயர்ந்த பிராண்டட் துணிகள் மற்றும் விளையாட்டு ஜாமான்கள் நிறைந்த பைகள் இருந்தன. கவிதா தன் குழந்தைகளுக்கு புது ஆடைகளையும், கார்த்திக் தனக்காக ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தையும் புதிய காலணிகளையும் வாங்கி வந்திருந்தான். என் உயிருக்கு ஆதாரமான மாத்திரைக்கு சில 1000 ரூபாய் இல்லை என்று சொன்ன என் அண்ணன் தன் ஆடம்பரத்திற்கு லட்சங்களை வாரி இறைப்பதை கண்டபோது என் நெஞ்சு வெடித்தது. இந்த வீட்டில் எனக்கான இடம் முற்றிலும் அழிந்துவிட்டது என்பதையும், என் மரணம் மிக நெருங்கிவிட்டது என்பதையும் நான் அன்றைய இரவில் ஆழமாக உணர்ந்தேன். என் உடல் என்னை விட்டு மெல்ல பிரிவது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. அன்றைய தினம் எனக்கு ஒரு யுகத்தை போல் நீண்டு கொண்டே சென்றது. அண்ணனும் அண்ணியும் வாங்கி வந்த ஆடம்பர பொருட்களின் வாசனை அந்த வீட்டின் வரவேற்பறை முழுக்க நிறைந்திருக்க, என் இருண்ட அறையிலோ மரணத்தின் வாடகை குடியேறியது போலிருந்தது. டிசம்பர் மாதத்து குளிர்காற்று என் ஜன்னல் கம்பிகளின் வழியே சீறி பாய்ந்து வந்து என் காய்ச்சல் உடம்பை இன்னும் பலமாக கவி கொண்டது. என் உடல் பனிப்பாறையைப் போல மெல்ல உறைந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. உடலின் நடுக்கம் தாங்காமல் என் அறையின் மூலையில் கவனிப்பாரற்று துருப்பிடித்து கிடந்த என் பழைய இரும்பு பெட்டியை நோக்கி மெல்ல தவழ்ந்து சென்றேன். அதன் கனமான மூடியை நடுங்கும் கைகளால் மெல்ல தூக்கினேன். உள்ளே சில பழைய துணிகளுக்கு அடியில் மிக கவனமாக மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய ஸ்வெட்டர் என் கண்ணில் பட்டது. அதை அள்ளி என் மார்போடு அணைத்து கொண்டேன். அது வெறும் ஸ்வெட்டர் அல்ல. 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் உடல்நிலை ஓரளவுக்கு நன்றாக இருந்த ஒரு தீபாவளி நன்னாளில் அப்பா எனக்கு ஆசையாய் வாங்கி கொடுத்த அன்பு பரிசு. அப்பா இறப்பதற்கு பிறகு நான் அதை தொட்டதே இல்லை. அதை எடுத்த மாத்திரத்திலேயே அப்பாவின் நினைவுகள் என் நெஞ்சை உலுக்கின. அதில் இன்னும் அப்பாவின் உடம்பிலிருந்து வீசும் அந்த பாசமான வியர்வை மனமும் அவரது அன்பின் கதகதப்பும் அப்படியே எஞ்சி இருப்பது போல் எனக்கு தோன்றியது. கடந்த 3 ஆண்டுகளில் என் உடல் எத்தனையோ பலவீனமடைந்திருந்தாலும் எலும்புகளின் வளர்ச்சி காரணமாக அந்த ஸ்வெட்டர் இப்போது எனக்கு மிகவும் சிறியதாகி போயிருந்தது. அதன் முழங்கை பகுதிகள் தேய்ந்து ஆங்காங்கே நூல்கள் பிரிந்திருந்தன. இருந்தாலும் அந்த கொடூரமான குளிரிலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நடுக்கத்துடன் அந்த இறுக்கமான ஸ்வெட்டரை என் தலை வழியாக நுழைத்து மாட்டிக்கொண்டேன். அது என் நெஞ்சோடு இறுக்கி என்னை கச்சிதமாக பற்றி கொண்டது. மூச்சு விடுவதற்கு கூட லேசாக சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் குளிரை விரட்ட அதுவே எனக்கு கடைசி புகலிடம். குளிரினால் நீல நிறமாக மாறிக்கொண்டிருந்த என் உதடுகளை கடித்து கொண்டு கைகளுக்கு கொஞ்சம் சூடு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் அந்த ஸ்வெட்டரின் வலது பக்க பைக்குள் என் விரல்களை நுழைத்தேன். திடீரென்று என் விரல் நுனிகளில் ஏதோ ஒரு கடினமான குளிர்ந்த இரும்பு பொருள் தட்டுப்பட்டது. நான் சட்டென்று திடுக்கிட்டேன். இது என்னது? என் கையை மூடிக்கொண்டு மெல்ல பையிலிருந்து வெளியே எடுத்தேன். என் மெலிந்த உள்ளங்கையில் நடுவே 2 சிறிய பளபளப்பான சாவிகள் கிடந்தன. அதோடு சேர்த்து பல முறை மடிக்கப்பட்டு பழசாகி போன ஒரு சிறிய துண்டு சீட்டும் வெளியே வந்தது. நான் ஆச்சரியத்தோடு அந்த சாவிகளையும் சீட்டையும் வெறித்து பார்த்தேன். என் நினைவறிந்த நாள் முதல் இந்த ஸ்வெட்டரின் பைக்குள் நான் எந்த சாவியையும் போட்டதில்லை. அது இந்த வீட்டின் எந்த ஒரு அலமாரி பூட்டுக்கோ அல்லது கதவுக்கோ உரிய சாவி போலவும் தெரியவில்லை. அப்படியென்றால் இது எப்படி இங்கே வந்தது? இதை யார் தைத்தது? என் இதய துடிப்பு திடீரென வேகமடைந்தது. ஏதோ ஒரு இன புரியாத பதற்றத்துடன் நடுங்கும் விரல்களால் அந்த மடித்திருந்த பழைய காகித சீட்டை மெல்ல விரித்தேன். அதனுள்ளே ஏதோ ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது. மிக உற்று பார்த்தபோது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது.
அது அது என் அப்பாவின் பழக்கப்பட்ட நடுக்கம் நிறைந்த அந்த அன்பான கையெழுத்து. அந்த முகவரிக்கு கீழே அப்பா சில வரிகளை எழுதியிருந்தார். அங்கிருந்த அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றியமைக்கப் போகும் விதியின் திருப்புமுனை என்பதை நான் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. மங்கிய விளக்கு வெளிச்சத்தில் என் அப்பாவின் கையெழுத்தை நான் மீண்டும் மீண்டும் வாசித்தேன். சூர்யா, எப்போதாவது இந்த வீடு உனக்கு சுமையாக மாறி நீ அனாதையாக நிற்பதாக உணர்ந்தால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் இந்த முகவரிக்கு சென்று விடு. அங்கே உனக்காக ஒரு பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. உன்னை ஏமாற்ற மாட்டான் உன் அப்பா. அந்த வரிகளை படித்ததும் என் நெஞ்சுக்குள் இடி தாக்கியது போல் இருந்தது. அப்பா தான் உயிரோடு இல்லாத காலத்தை பற்றி அவர் அப்போதே கணித்திருந்தாரா? தன் மூத்த மகனின் சுயநலத்தையும் மருமகளின் கல் நெஞ்சையும் அவர் முன்கூட்டியே உணர்ந்திருந்தாரா? இருண்ட கடலில் தத்தளித்து கொண்டிருந்த எனக்கு அந்த துண்டு சீட்டு ஒரு துரும்பாக அல்ல, கலங்கரை விளக்கமாக தெரிந்தது. அவமானம், பசி, காய்ச்சல், அண்ணனின் துரோகம் என என்னை சூழ்ந்திருந்த அத்தனை இருளையும் கிழித்து கொண்டு எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. என் கால்களில் சட்டென்று ஒரு புதிய வீரியம் பிறப்பது போல் இருந்தது. எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து தப்பித்து அப்பா காட்டிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று என் மனம் துடித்தது. அன்றே நள்ளிரவு நெருங்கும் நேரம் அண்ணன் கார்த்திக்கும் கவிதாவும் தங்களின் அறையில் அமர்ந்து புதிதாக வாங்கிய காரை பற்றியும் தங்களின் அடுத்த கட்ட ஆடம்பர திட்டங்களை பற்றியும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் லேசாக கேட்டது. அவர்களின் பேச்சில் என் பெயர் கூட இல்லை. ஒரு நோயாளியை வீட்டில் போட்டுவிட்டு அவர்கள் தங்களின் சுயநல உலகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதுதான் சரியான தருணம் என்று முடிவு செய்தேன். யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. என் படுக்கையில் இருந்த சில பழைய துணிகளை மட்டும் ஒரு பையில் சுருட்டி எடுத்துக்கொண்டேன். அப்பாவின் நினைவாக அந்த 2 சாவிகளையும் துண்டு சீட்டையும் என் ஸ்வெட்டர் பைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டேன். வீட்டின் கதவை மிக மெதுவாக ஒரு சிறு சத்தம் கூட வராதவாறு திறந்து கொண்டு இருட்டில் வெளியேறினேன். டிசம்பர் மாதத்து நள்ளிரவு குளிர்காற்று என் முகத்தில் பலமாக அடித்தது. ஆனால் இப்போது என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்த நம்பிக்கை தீ அந்த குளிரை எனக்கு தெரியாமல் செய்தது. சுவரை பிடித்து கொண்டே மெல்ல தட்டு தடுமாறி பிரதான சாலைக்கு வந்தேன். நள்ளிரவு நேரம் என்பதால் சாலை எரிச்சோடி இருந்தது. தூரத்தில் ஒரு ஆட்டோ மெதுவாக வந்து கொண்டிருந்தது. நான் என் பலவீனமான கையை அசைத்து அதை நிறுத்தினேன். ஆட்டோக்காரர் வண்டியை நிறுத்தி என் காய்ச்சலால் வாடிய முகத்தையும் மெலிந்த உடலையும் ஒரு முறை ஏறிட்டு பார்த்தார். தம்பி, இந்த நேரத்தில் எங்க போகணும் என்று ஒருவித சந்தேகத்தோடு கேட்டார். நான் என் ஸ்வெட்டர் பையிலிருந்து அந்த பழைய துண்டு சீட்டை எடுத்து அவரிடம் நீட்டினேன். அண்ணே, இந்த அட்ரஸுக்கு போகணும்னே, கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா என்று கெஞ்சும் குரலில் கேட்டேன். அவர் அந்த முகவரியை உற்று பார்த்துவிட்டு புருவத்தை சுருக்கினார். தம்பி, இது சிட்டிக்கு வெளியே இருக்கிற ரொம்ப பழசான ஏரியா தம்பி. இங்கிருந்து ரொம்ப தூரம் போகணும். அதுவும் இந்த நள்ளிரவு நேரத்தில் போனா சார்ஜ் கொஞ்சம் அதிகமா ஆகும் என்றார் ரூபாயை குறிவைத்து. என் பாக்கெட்டில் இருந்த நான் ரகசியமாக சேர்த்து வைத்திருந்த சில 100 ரூபாய் தாள்களை எடுத்து அவரிடம் காட்டினேன். அண்ணே, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கண்ணே, நான் அங்க போயே ஆகணும் என்று கண்களில் நீரோடு கூறினேன். என் நிலைமையை பார்த்த அந்த ஆட்டோக்காரரின் நெஞ்சில் ஏதோ ஒரு இரக்கம் பிறந்திருக்க வேண்டும். சரி தம்பி, ஏறி உட்காரு என்றார். ஆட்டோவில் ஏறி அமர்ந்தேன். ஆட்டோவின் பக்கவாட்டு திரைகளை கிழித்து கொண்டு குளிர்ந்த காற்று என் உடம்பை துளைத்தது. என் பழைய ஸ்வெட்டரை இன்னும் இறுக்கமாக இழுத்து போர்த்தி கொண்டேன். என் அண்ணன் சொகுசு காரில் ஏசி போட்டுக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்க நான் என் அப்பாவின் நினைவுகளை மட்டுமே துணையாக கொண்டு விதியற்ற ஒரு புதிய முகவரியை நோக்கி இருண்ட இரவில் ஆட்டோவில் பயணித்து கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஆட்டோவின் வேகம் குறைந்தது. சுற்றிலும் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளும் மின்னும் விளக்குகளும் மறைந்து முற்றிலும் அமைதியான இருள் சூழ்ந்த ஒரு பகுதிக்குள் ஆட்டோ நுழைந்தது. அது நகரத்தின் எல்லையில் இருந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் நடமாட்டமற்ற அமைதியான காலனி. தம்பி, நீங்க கேட்ட அட்ரஸ் வந்துடுச்சு என்று ஆட்டோக்காரர் வண்டியை நிறுத்தினார். நான் ஆட்டோவிலிருந்து இறங்கி கையில் இருந்த அத்தனை காசுகளையும் அவரிடம் கொடுத்துவிட்டு அந்த முகவரிக்கு நேரே நின்றேன். அது ஒரு சிறிய ஆனால் செங்கல் சுவர்களால் கட்டப்பட்ட பக்கா வீடு. சுவர்களின் பூச்சிகள் சில இடங்களில் பெயர்ந்து போயிருந்தன. வாசலில் இருந்த இரும்பு கேட்டில் அடர்த்தியாக துரு ஏறியிருந்தது. அந்த நள்ளிரவு அமைதியில் அந்த வீடு பார்க்க பாழடைந்தது போல தெரிந்தாலும் எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான இனம் புரியாத அமைதியையும் சொந்த உணர்வையும் தந்தது. கேட்டின் அருகே சென்றேன். அங்கே ஒரு பெரிய இரும்பு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் என் இதய துடிப்பு
பன்மடங்கு வேகமாக துடித்தது. அப்பா, இந்த சாவி நிஜமாவே இந்த தாழ்பாலுக்கு உரியதுதானா? நான் ஏமாந்துட மாட்டேனே என்று மனதிற்குள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே என் ஸ்வெட்டர் பையிலிருந்து அந்த முதல் சாவியை எடுத்தேன். காய்ச்சலின் நடுக்கத்தாலும் உள்ளுக்குள் இருந்த பதற்றத்தாலும் என் கைகள் எவ்வளவு வேகமாக நடுங்கினவென்றால் சாவியை பூட்டின் துவாரத்திற்குள் நுழைப்பதே எனக்கு ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது. எல்லாம் வல்ல இறைவா, என் அப்பாவின் ஆன்மா மீது ஆணையாக எனக்கு வழிகாட்டு என்று உதடுகள் முனக சாவியை பூட்டிற்குள் திணித்து மெல்ல திருப்பினேன். கிளிக்! இருண்ட அந்த நள்ளிரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு அந்த சத்தம் கேட்டது. பூட்டு தளர்ந்து கீழே இறங்கியது. அடுத்த கணமே என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. பூட்டை தொட்டு கொண்டே அழுது தீர்த்தேன். என் அப்பா, என் தெய்வம், எனக்காக, தன் கடைசி பிள்ளைக்காக அவனது எதிர்கால நரகத்தை முன்கூட்டியே கணித்து இந்த இரகசிய வீட்டை வாங்கி வைத்திருக்கிறார். துருப்பிடித்த அந்த இரும்பு கேட்டை மெதுவாக தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். முற்றத்தில் காய்ந்த இலைகள் சிதறி கிடந்தன. தூசுகள் தடிமனாக படிந்திருந்தன. வீட்டின் கதவையும் திறந்து உள்ளே சென்று பார்த்தேன். ஒரு சிறிய வரவேற்பறை, 2 அறைகள், ஒரு சிறிய சமையலறை என அது ஒரு அழகான குட்டி வீடு. அங்கே ஆடம்பர பொருட்கள் எதுவும் இல்லை. மின்சார விளக்குகள் எரியவில்லை. ஆனால் என் அண்ணன் கார்த்திக்கின் வீட்டில் எனக்கு ஏற்பட்ட அந்த மூச்சு திணறலும் நரக வேதனையும் இந்த வெறிச்சோடிய வீட்டில் துளியும் இல்லை. அங்கே என் அப்பாவின் பாசக்காற்று மட்டுமே நிறைந்திருப்பது போல் எனக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. நான் சில நிமிடங்கள் அந்த இருட்டு அறையின் நடுவே அப்படியே மௌனமாக நின்று அந்த சூழலை உணர்ந்தேன். நான் சந்தோஷப்பட வேண்டுமா அல்லது என் அப்பாவை நினைத்து அழ வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உடனடியாக அங்கே தங்கிவிட முடியாது. இன்னும் சில அசல் பத்திரங்களும் உண்மைகளும் எனக்கு தெரிய வேண்டியிருந்தது. அண்ணன் வீட்டில் இருக்கும் என் மீதி பொருட்களையும் என் அப்பாவின் சில முக்கிய ஆவணங்களையும் நான் எடுத்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று தெரிந்தால் கார்த்திக்கும் கவிதாவும் எஞ்சியிருக்கும் சொத்துக்களையும் அப்பா எனக்கு வைத்திருக்கும் அந்த பரிசையும் தேடி கண்டுபிடித்து பறித்து கொள்ள வாய்ப்பிருந்தது. சட்டபூர்வமாக நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். எனவே மனதை கல்லாக்கி கொண்டு வந்த வழியே மீண்டும் கதவை பூட்டி சாவியை பத்திரப்படுத்தினேன். பிரதான சாலைக்கு வந்து அதிகாலை நேரம் என்பதால் கிடைத்த மற்றொரு ஆட்டோவை பிடித்து மீண்டும் அண்ணன் வீட்டிற்கு திரும்பினேன். நான் அண்ணன் வீட்டின் வாசலை அடைந்தபோது கிழக்கு வானம் மெல்ல வெளுக்க தொடங்கி இருந்தது. வீட்டிற்குள் ஏதோ ஒரு அசாதாரணமான பதற்றமும் புயல் வீசுவதற்கு முந்தைய அமைதியும் நிலவுவதை என் உள்மனம் உணர்ந்தது. வரவேற்பறையின் கதவை திறந்து நான் உள்ளே நுழைந்த போது அங்கே விதியின் கொடூரமான அடுத்த ஆட்டம் எனக்காக காத்திருந்தது. நடுங்கிக் கொண்டே நான் வீட்டிற்குள் நுழைந்த போது வரவேற்பறையின் சூழல் முற்றிலும் மாறியிருந்தது. அங்கே நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரும் புயல் வீசப்போகிறது என்பதன் அறிகுறியாக இருந்தது. கார்த்திக் அண்ணன் கோபத்தின் உச்சத்துக்கேறி அங்கும் இங்குமாக உலாத்தி கொண்டிருந்தான். கவிதா அண்ணி சோபாவில் அமர்ந்து ஏதோ ஒரு தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். நான் உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டதும் கார்த்திக்கின் கண்கள் என் மீது நிலைத்தன. அவனது கண்களில் ரத்தம் ஏறி இருந்தது. எங்கடா போயிட்டு வர? விடிஞ்சும் விடியாததுமா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இந்தா இதை பாரு என்று கத்தியபடியே தன் கையில் வைத்திருந்த சில காகித கட்டுகளை என் முகத்தில் ஓங்கி எறிந்தான். காகிதங்கள் என் முகத்தில் பட்டு சிதறி தரையில் விழுந்தன. அதிர்ச்சியோடு கீழே குனிந்து சிதறி கிடந்த அந்த பத்திரங்களை கையில் எடுத்தேன். என் கண்கள் அகல விரிந்தன. அவை சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் பார்த்துவிட்டு வந்த அந்த ரகசிய வீட்டின் அசல் பத்திரங்கள். அண்ணே, இது இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று பயமும் நடுக்கமும் கலந்த குரலில் கேட்டேன். எங்கிருந்து கிடைச்சதா என்று இடியென முழங்கியபடி என் அருகே வந்த கார்த்திக் மேஜை மீது தன் கையை ஓங்கி அடித்தான். சத்தம் அந்த அறையையே அதிர வைத்தது. இன்னைக்கு அதிகாலையில அப்பாவோட பழைய பீரோவுல ஏதோ ஒரு பிசினஸ் ஃபைலை தேடலாம்னு போனேன்டா. அங்க ஒரு இரும்பு பெட்டிக்கு அடியில இந்த வீட்டின் பத்திரம் சிக்கிக்கிச்சு. உற்று பார்த்தா அப்பா உனக்கு திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாம ஒரு முழு வீட்டையே உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம்! என் உழைப்பை, என் சம்பாத்தியத்தை எல்லாம் நம்பி இந்த பிசினஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா இந்த நொல்ல பைய, எப்பவும் கட்டில்ல கிடக்கிற சோம்பேறி பைய பேர்ல சொத்தை எழுதி வச்சிருக்காரு என்று கார்த்திக்கின் வாய் விஷத்தை கக்கியது. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லனே.
அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில என்று நான் நடுங்கும் குரலில் சமாதானம் சொல்ல முயன்றேன். உன் அசிங்கமான வாயை மூடுடா என்று கத்திய கார்த்திக் பாய்ந்து வந்து என் சட்டை காலரை பிடித்து பலமாக உலுக்கினான். அவனது பலத்திற்கு முன்னால் என் பலவீனமான குரல் ஒரு காகித பூவை போல ஊசலாடியது. உன் நோய், உன் காய்ச்சல் எல்லாம் சும்மா டிராமாடா. நீயும் அப்பாவும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கீங்க. என் பிஸ்னஸ் லாபத்துல இருந்து காசை திருடித்தான் அப்பா உனக்கு இந்த வீட்டை வாங்கி இருக்காரு. அப்பாவுக்கு நான் செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இதுதானா என்று என் சட்டையை உதறி என்னை பின்னே தள்ளினான். அதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கவிதா அண்ணி இப்போது சோபாவை விட்டு எழுந்து நச்சு வார்த்தைகளை கொட்டினாள். அவர் சொல்றதுல என்ன தப்பு? நீயும் அந்த கிழவனும் சேர்ந்து எங்களை ஏமாத்தி இருக்கீங்க. இப்போ உனக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் எங்க தலைமையில உட்கார்ந்து வெட்டி சோறு திங்கணும்? உன்னோட இந்த தீராத நோயை பார்த்து என் குழந்தைங்க பயப்படுறாங்க. உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கே போய் தொலையேன் என்றால் இரக்கமே இல்லாமல். அவளது வார்த்தைகள் என் இதயத்தை அடியோடு கிழித்தன. அண்ணே, நியாயத்தை கேளுங்கண்ணே, எனக்கு உடம்பு முடியலனே, நான் அங்க தனியா எப்படி இருப்பேன் என்று அழுது கொண்டே கார்த்திக்கின் கால்களை பிடிக்க போனேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சொத்தை உன் பேர்ல எழுதும்போது உனக்கு வெட்கமா இல்லை? இப்போ மட்டும் என்கிட்ட வந்து நிக்கிற? போ, இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போடா மூதேவி என்று தன் காலால் என்னை உதறி தள்ளினான் கார்த்திக். சிறு வயதில் எந்த அண்ணனின் தோள்களில் அமர்ந்து நான் உலகத்தை சுற்றினேனோ அதே அண்ணன் இன்று பணப்பேயாக மாறி என்னை நடுத்தெருவில் தள்ளுவதைக் கண்டு என் கண்களில் கண்ணீர் வற்றியது. மெல்ல எழுந்து என் அறைக்குள் சென்றேன். தனக்கென்று அங்கே என்ன இருந்தது? சில பழைய துணிகளும் அப்பாவின் சில சிறிய நினைவு பொருட்களும் மட்டும்தான். அவற்றை ஒரு சிறிய பையில் அள்ளி கட்டிக்கொண்டேன். பையை தோளில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். வரவேற்பறையில் கார்த்திக்கும் கவிதாவும் அமர்ந்திருந்தார்கள். நான் போவதை கூட அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. நான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டின் சுவர்களை கடைசி முறையாக ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு விடியற் காலை இருட்டில் அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டி வெளியேறினேன். குளிரும் காய்ச்சலும் என் உடலை வறுத்தெடுத்தாலும் நெஞ்சில் எரிந்த அந்த புதிய வீரியத்துடன் அப்பா எனக்காக பூட்டி வைத்திருந்த அந்த இரகசிய வீட்டை நோக்கி என் துணி மூட்டையோடு தஞ்சமடைய புறப்பட்டேன். வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது விடியற் காலை ஒளிக்கதிர்கள் ஜன்னல் இடுக்குகளின் வழியே தரைத்தளத்தில் விழுந்து கொண்டிருந்தன. பூட்டி படிந்திருந்த அந்த பழைய வீட்டில் அண்ணன் வீட்டில் நிலவிய அந்த பண திமிரின் வன்மம் இல்லை. கதவை உட்பக்கமாக பூட்டிவிட்டு என் துணி மூட்டையை ஒரு பக்கமாக வைத்தேன். உடல் இன்னும் காய்ச்சலால் தணலாய் உருகி கொண்டிருந்தது. தளர்ந்து போய் தரையிலேயே அமர்ந்தேன். படுக்க ஒரு பாய் இல்லை. போர்த்த நல்ல கம்பளி இல்லை. தரைத்தளத்தின் குளுமை என் காலணிகளின் வழியே உடலுக்குள் ஊடுருவி என்னை நடுங்க வைத்தது. என் பழைய ஸ்வெட்டரை இன்னும் இறுக்கமாக உடலோடு பிணைத்து கொண்டேன். இல்லை, இந்த தரை குளிர்ந்தாலும் இது என் அப்பாவின் மடி. என்னை விரட்ட இங்கே யாரும் இல்லை என்று மனதை தேற்றிக் கொண்டேன். அப்போதுதான் என் ஸ்வெட்டர் பைக்குள் இருந்த அந்த பொருள் என் விரல்களில் தட்டுப்பட்டது. இரண்டாவது சாவி. முதல் சாவியை கொண்டு வெளிக்கதவை திறந்து விட்டேன். அப்படியென்றால் இந்த இரண்டாவது சாவி எதற்கானது? அப்பா இந்த துண்டு சீட்டோடு சேர்த்து 2 சாவிகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டுமே. மெல்ல எழுந்து சுவரை பிடித்து கொண்டே வீட்டின் உள் அறைக்குள் சென்றேன். அங்கே இருண்ட மூலையில் ஒரு பழைய மர அலமாரி நின்று கொண்டிருந்தது. அதன் மர வேலைப்பாடுகள் பழமையாகி காலத்தின் சுவடுகளை தாங்கி நின்றது. அதன் நடுவே ஒரு சிறிய இரும்பு பூட்டு இருந்தது. என் கையில் இருந்த இரண்டாவது சாவி அந்த அலமாரியின் பூட்டோடு சரியாக பொருந்துவது போல் எனக்கு தோன்றியது. அறையில் வெளிச்சம் போதாததால் என் பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து அண்ணன் வீட்டிலிருந்து அவசரமாய் எடுத்து வந்த ஒரு உடைந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி அருகில் வைத்தேன். மெழுகுவர்த்தியின் மஞ்சள் நிற வெளிச்சம் அந்த அலமாரியின் மீது நடனமாடியது. நடுங்கும் கைகளால் சாவியை அந்த அலமாரியின் பூட்டு துவாரத்தில் நுழைத்தேன். என் இதய துடிப்பு என் காதுகளிலேயே கேட்கும் அளவுக்கு படபடவென அடித்தது. கிளிக்! பூட்டு திறந்து கொண்டது. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அலமாரியின் கனமான கதவை மெதுவாக திறந்தேன். கதவு திறந்த அடுத்த கணமே ஒரு விசித்திரமான மனம் என் நாசியை தொட்டது. அது என் அப்பா அடிக்கடி பயன்படுத்தும் அந்த பழைய
பாடி ஸ்ப்ரேயின் வாசனை, அப்பா தன் ஆடைகளுக்கு நடுவே எப்போதும் வைத்திருக்கும் அதே மனம். மெழுகுவர்த்தியை இன்னும் அருகே கொண்டு சென்று அலமாரியின் உள்ளே பார்த்தேன். அந்த வெளிச்சத்தில் நான் கண்ட காட்சி என் கண்களை அப்படியே உறைய வைத்தது. அதிர்ச்சியில் என் வாய் அகல விரிந்தது. கையில் இருந்த மெழுகுவர்த்தி நழுவி விழ பார்த்தது. அலமாரியின் கீழ்த்தட்டில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகளின் கட்டுகள். என் வாழ்நாளில் அவ்வளவு பெரிய தொகையை நான் ஒன்றாக பார்த்ததே இல்லை. அவை வெறும் சில ஆயிரங்கள் அல்ல, லட்சக்கணக்கிலான பணம். என் அப்பா தன் வாழ்நாள் முழுக்க சிறுக சிறுக ஒரு ஒரு பைசாவாக சேர்த்து வைத்த அத்தனையோ உழைப்பின் திரண்ட வடிவம் அது. ஆனால் அந்த பணத்தை விடவும் என்னை இன்னும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்திய விஷயம், அலமாரியின் மேல் தட்டில் இருந்த ஒரு தடிமனான ஃபைல். நடுங்கும் விரல்களால் அந்த ஃபைலை எடுத்து தரையில் அமர்ந்து பிரித்தேன். அதற்குள் சில அரசு முத்திரை பதித்த அசல் பத்திரங்கள் இருந்தன. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அதை ஒவ்வொன்றாக வாசிக்க வாசிக்க என் காலடிக்கு கீழ் பூமி மீண்டும் ஒரு முறை சுழன்றது. அவை என் அண்ணன் கார்த்திக் தற்போது கம்பீரமாக தொழில் நடத்தி கொண்டிருக்கும் அந்த மார்க்கெட் பகுதி கடைகளின் அசல் பத்திரங்கள். அந்த பத்திரத்தில் சட்டபூர்வமாக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, இந்த 3 கடைகளும் இதன் முழு உரிமையும் ராமநாதனின் இளைய மகன் சூர்யாவுக்கு மட்டுமே சொந்தம். என் அண்ணன் கார்த்திக் எந்த கடையை தன் சொந்த உழைப்பில் வந்தது என்று மார்த்தட்டி கொண்டானோ, எந்த கடையின் திமிரில் என்னை ஒரு பிச்சைக்காரனை போல தன் காலால் உதைத்து தள்ளினானோ, அந்த அத்தனை கடைகளும் சட்டப்படி முழுமையாக என் பெயரில் இருந்தன. என் மூளை முற்றிலும் செயலிழந்து போனது போல் இருந்தது. அப்பா ஏன் இப்படி செய்தார்? ஏன் கார்த்திக்கிடம் இதை சொல்லாமல் மறைத்தார்? நான் குழப்பத்தின் உச்சியில் அந்த பத்திரங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்த போது அந்த ஃபைலின் நடுவிலிருந்து ஒரு நீல நிற கவரில் இருந்த கடிதம் ஒன்று மெல்ல நழுவி தரையில் விழுந்தது. அதன் மேல் அப்பாவின் தழும்பேறிய கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, என் அன்பு மகன் சூர்யாவுக்கு மட்டும். என் நெஞ்சில் இருந்த அத்தனை அணைக்கட்டுகளும் உடைந்து கண்ணீர் அந்த நீல நிற கவரின் மேல் சொட்டு சொட்டாக விழுந்து நனைந்தது. என் அப்பா என்னை அனாதையாக விட்டு சென்றதாக நான் நினைத்த என் தந்தை இந்த ரகசிய அலமாரிக்குள் எனக்காக காத்திருந்து இப்போது என்னோடு பேச தொடங்கியிருந்தார். மெழுகுவர்த்தியின் மஞ்சள் நிற சுடர் காற்றில் லேசாக ஆடிக்கொண்டிருக்க என் நடுங்கும் விரல்களால் அந்த நீல நிற கடிதத்தை விரித்தேன். என் அப்பாவின் கையெழுத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவரது கரங்கள் என் முகத்தை வருடுவது போன்ற ஒரு மாய உணர்வு எனக்கு ஏற்பட்டது. கண்ணீர் என் பார்வையை மறைக்க துடைத்து கொண்டே வாசிக்க தொடங்கினேன். என் செல்ல மகன் சூர்யாவிற்கு அப்பா எழுதி கொள்வது இந்த உறைந்த கடிதம். உன் கைகளில் கிடைக்கும் போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்டா குட்டி. ஆனால் காற்றுக்கு உருவம் இல்லை என்றாலும் அது உன்னை சுற்றி எப்போதும் இருப்பது போல அப்பாவின் ஆன்மா உன்னை எப்போதும் காத்து கொண்டே இருக்கும். சூர்யா, நகரத்து மருத்துவமனையின் அந்த மூடிய அறைக்குள் டாக்டர் உனக்கு இரத்த சோகை என்று சொல்லவில்லையடா? உனக்கு இரத்த புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக சொன்னார். தகுந்த மருந்துகளும் முறையான சிகிச்சையும் இருந்தால் உன்னை முற்றிலும் குணப்படுத்தி விடலாம் என்றும் உறுதியளித்தார். ஆனால் அதற்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் என்றார். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் என் இதயமே நின்றுவிட்டது போலிருந்தது. கடிதத்தின் அந்த வரிகளை படித்ததும் என் நெஞ்சு அடைப்பது போலிருந்தது. எனக்கு புற்றுநோயா? அதைதான் அப்பா என்னிடம் இரத்த சோகை என்று பொய் சொல்லி மறைத்தாரா? என் கண்கள் அடுத்த வரிகளை நோக்கி நகர்ந்தன. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் பதற்றத்தோடு கார்த்திக்கை தனியாக அழைத்து உன்னுடைய நோயை பற்றியும் அதற்கு தேவைப்படும் லட்சக்கணக்கான மருத்துவ செலவை பற்றியும் சொல்லி அழுதேன். ஆனால் அப்போது உன் அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியது போல இருந்ததுடா. அவனுக்கு பிளட் கேன்சரா? அப்படின்னா அவன் இன்னும் சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ போற விருந்தாளி. அவனுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி என் பிசினஸை நான் நஷ்டப்படுத்திக்க முடியாது. அவனுக்கு செலவு செய்கிறது சுத்த வீண் என்று மிக சாதாரணமாக கூறினான். அண்ணனின் அந்த கொடூரமான முகத்தை கடிதத்தின் வழியே கண்டபோது என் உடம்பு கூசியது. என் மருந்து செலவுக்கு பணமில்லை என்று சொல்லிவிட்டு புது கார் வாங்கியது அவனது திமிரின் பின்னணி இதுதானா? நான் இறந்து விடுவேன் என்று தெரிந்தேதான் அவன் என்னை நடுத்தெருவில் தள்ளினானா? அழுது கொண்டே தொடர்ந்தேன். கார்த்திக்கின் அந்த பேராசையையும் கல் நெஞ்சையும் கண்ட பிறகுதான் எனக்கு ஒரு
உண்மை புரிந்தது. நான் மறைந்த பிறகு அவன் உன்னை ஒரு நொடி கூட வாழவிட மாட்டான். அதனால்தான் யாருக்கும் தெரியாமல் இந்த ஏற்பாடுகளை செய்தேன். அவன் பிசினஸ் செய்யும் அந்த கடைகள் அனைத்தும் என் சொந்த உழைப்பில் வாங்கியவை. அதை ரகசியமாக உன் பெயருக்கு மாற்றினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னிடம் நான் மறைத்த இன்னொரு பெரிய உண்மையும் உண்டு சூர்யா. உனக்கு நோய் கண்டறியப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே எனக்கும் கடுமையான தலைவலி இருந்தது. பரிசோதித்து பார்த்ததில் எனக்கு மூளை கட்டி முற்றிய நிலையில் இருப்பதும் நான் பிழைக்க இன்னும் சில மாதங்களே இருப்பதும் தெரிய வந்தது. எனக்கு சிகிச்சை எடுக்க நினைத்திருந்தால் என்னிடம் இருந்த அத்தனை சேமிப்பும் அதற்கே அழிந்திருக்கும். நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இன்னும் சில மாதங்கள் வாழ்வதை விட என் சிகிச்சையை முற்றிலுமாக புறக்கணித்து அந்த பணத்தை என் மகனின் உயிருக்கான மூலதனமாக மாற்றுவதே மேல் என்று என் தந்தை மனம் முடிவு செய்தது. ஆம் சூர்யா, எனக்கான மருத்துவ செலவை நிறுத்தி அதை சிறுக சிறுக சேர்த்துதான் இந்த அலமாரிக்குள் லட்சக்கணக்கில் பணமாக வைத்திருக்கிறேன். என் உயிரை கொடுத்து உனக்கான பணத்தையும் இந்த சொத்துக்களையும் சேர்த்திருக்கிறேன். இந்த அலமாரியில் இருக்கும் பணம் உன்னை இந்த நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்த போதுமானது. பயப்படாதடா, தைரியமாக சிட்டிக்கு சென்று பெரிய மருத்துவமனையில் சேர்ந்து நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள். நீ நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதுவே என் ஆன்மாவிற்கு நீ தரும் நிம்மதி. இப்படிக்கு உன் உயிர் வாழும் அப்பா ராமநாதன். கடிதம் படித்து முடித்ததும் என் கைகள் பலமிழந்து தரையில் சரிந்தன. அந்த நீல நிற காகிதம் என் கண்ணீரால் முற்றிலும் நனைந்து போயிருந்தது. அப்பாரே என்று அலறியபடி அந்த இருண்ட அறையின் தரையில் விழுந்து கதறி அழுதேன். என் அழுகுரல் அந்த வெறிச்சோடிய வீட்டின் சுவர்களில் முட்டி மோதி எதிரொலித்தது. தன் மகனை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே விலையாக கொடுத்த ஒரு தந்தையின் தியாகத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? எனக்காக அவர் ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை அனுபவித்திருக்கிறார். தனக்கு மூளை கட்டி என்ற கொடூர நோய் இருந்தும் அதை தன் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு என் படுக்கை அருகே அமர்ந்து எனக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார். அண்ணன் கார்த்திக்கின் துரோகம் என் நெஞ்சில் ஏற்படுத்திய வடுக்கள் அனைத்தும் அப்பாவின் இந்த அலாதி பாசத்தின் முன்னால் தூசியாக பறந்து போயின. அலமாரிக்குள் இருந்த அந்த பணக்கட்டுகளையும் அப்பாவின் கடிதத்தையும் என் மார்போடு இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டேன். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் தப்பா நினைச்சேன். ஆனா உங்க உயிரை எனக்கு பிச்சையா கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்க தியாகம் வீண் போகாதுப்பா. நான் சாக மாட்டேன். இந்த நோயை எதிர்த்து போராடி ஜெயிப்பேன். ஜெயிச்சு உங்களோட இந்த செல்ல பிள்ளை எப்படி வாழ்றான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன்பா என்று விம்மி விம்மி அழுது கொண்டே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் என் அப்பாவின் ஆன்மா சாட்சியாக ஒரு சபதத்தை எனக்குள் எடுத்துக்கொண்டேன். அப்பாவின் கடிதம் எனக்குள் ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக எத்தகைய பேராபத்தையும் எதிர்கொள்ளும் இமாலய துணிச்சலை தந்தது. என் உயிரே விலையாக கொடுத்து என் அப்பாவால் மீட்கப்பட்ட இந்த உயிர் சும்மா படுக்கையில் கிடந்து மடிந்து போவதற்கல்ல. நான் வாழ்வேன். என் அப்பாவின் தியாகத்திற்காகவே இந்த நோயை எதிர்த்து நின்று ஜெயிப்பேன் என்று அவர் கடிதத்தின் மீது கரம் வைத்து சபதம் செய்தேன். அடுத்த நாளே அப்பாவின் பழைய டைரியிலிருந்து அவரது ஆருயிர் நண்பரான பூபதி அங்கிளின் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து தொடர்பு கொண்டேன். ஓடி வந்த பூபதி அங்கிள் அப்பாவின் கடிதத்தை பார்த்துவிட்டு கலங்கி நின்றார். ராமநாதன் இவ்வளவு பெரிய பாரத்தை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டே போயிட்டானா? சூர்யா, நீ கவலைப்படாத. உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிப்படி உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் தந்தார். அலமாரியில் அப்பா சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொண்டு சென்னை நகரின் மிகச் சிறந்த புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டேன். ஹீமோதெரபி, கதிர்வீச்சு சிகிச்சை, ஓயாத ஊசிகள் என அடுத்த ஒரு வருடம் என் உடலும் மனமும் கடுமையான போராட்டத்தை சந்தித்தன. தலைமுடி உதிர்ந்து உடல் மெலிந்து போனாலும் என் நெஞ்சுக்குள் இருந்த அப்பாவின் நினைவுகள் என்னை விழாமல் தாங்கின. விதியின் கொடூர கரங்களை என் தந்தையின் தியாக கரம் முறியடித்தது. சரியாக ஒரு வருட தீவிர சிகிச்சைக்கு பின் புற்றுநோய் உங்களை விட்டு முற்றிலும் நீங்கிவிட்டது என்று மருத்துவர்கள் புன்னகையோடு கூறினர். நான் மறுபிறவி எடுத்திருந்தேன். நான் மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அதே வேளையில் அண்ணன் கார்த்திக்கின் இல்லத்தில் விதியின் தீர்ப்பு எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அப்பா தன் பெயரில் இருந்த கடைகளை என் பேருக்கு மாற்றியதை அறிந்த கார்த்திக் பேராசையுடன் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த உயிலை எதிர்க்க முயன்றான். ஆனால் அப்பா பூபதி அங்கிளின் முன்னிலையில் அனைத்து ஆவணங்களையும் சட்டபூர்வமாக மிக துல்லியமாக பதிவு செய்திருந்ததால் கார்த்திக்கின் அத்தனை முயற்சிகளும் தவிடுபொடியாயின. வழக்கு அவனுக்கு எதிராக முடிந்தது. துரோகத்தின் மேல் கட்டப்படும் எந்த மாளிகையும் நிலைப்பதில்லை.
என்பதற்கு ஏற்ப கார்த்திக்கின் தொழிலில் அடுத்தடுத்து பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டன. வாங்கிய கடன்களை திருப்பி கொடுக்க முடியாமல் அவன் ஆசையாக திமிரோடு வாங்கிய அந்த புத்தம் புதிய சொகுசு கார் ஏலத்திற்கு வந்தது. கவிதாவின் ஆடம்பரங்களும் கார்த்திக்கின் பணத்திமிரும் சில மாதங்களிலேயே சுக்குநூறாக உடைந்து அவர்கள் வாடகை வீட்டிற்கு மாறி நடுத்தெருவுக்கு வந்து நின்றனர். முற்றிலும் குணமடைந்த நான் சட்டப்படி என் பெயரில் இருந்த கடைகளை மீட்டெடுத்தேன். அப்பாவின் நேர்மையையும் நாணத்தையும் மூலதனமாக கொண்டு பூபதி அங்கிளின் வழிகாட்டுதலுடன் தொழிலை தொடங்கினேன். மிக குறுகிய காலத்திலேயே வியாபாரம் செழித்தோங்கியது. ஒரு நாள் மாலை நான் என் கடையின் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது வாசலில் ஒரு நிழல் தயங்கி நின்றது. நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். பழைய ஆடம்பர உடைகளோ முகத்தில் இருந்த அந்த பணத்திமிரோ அவனிடம் இல்லை. வறுமையும் குற்ற உணர்ச்சியும் அவனை குன்றி இருக்க செய்திருந்தது. என் கண்கள் அவனது கண்களை சந்தித்த கணமே அவன் அப்படியே என் கால்களில் விழுந்து கதறினான். சூர்யா, என்னை மன்னிச்சிடுடா. பணப்பேய் என் கண்ணையை மறைச்சிடுச்சுடா. தம்பி வாழ மாட்டான்னு நினைச்சு உன்னை நடுத்தெருவுல தள்ளுனேன். ஆனா இன்னைக்கு நான் நடுத்தருவுல நிக்கிறேன்டா. அப்பாவோட சாபம் என்னை சும்மா விடல. என் தவறை நான் உணர்ந்துட்டேன்டா. என்னை மன்னிச்சிடு என்று அழுது கொண்டே என் கால்களை பற்றினான். நெஞ்சில் வஞ்சம் வைப்பது என் அப்பாவின் இரத்தத்திற்கு அழகல்ல. நான் மெல்ல குனிந்து கார்த்திக்கின் கைகளை பிடித்து எழுப்பினேன். அண்ணே, நீங்க என் கால்களில் விழ வேண்டியதில்லை. உங்க தவறை நீங்க உணர்ந்ததே போதும். ஆனா ஒண்ணு, பழைய கார்த்திகா இங்க உங்களுக்கு இடம் இல்லை. நேர்மையும் உழைப்பும் மட்டும்தான் நீங்க நிபந்தனை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கடையில நீங்க ஒரு மேலாளரா வேலைக்கு சேரலாம். சம்பளத்தை விட உங்க நேர்மைதான் முக்கியம் என்றேன் நிதானமாக. கார்த்திக்கின் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நன்றியோடு தலையசைத்தான். அதன் பிறகு என் கடையின் லாபத்திற்கு பெரும் பகுதியை திரட்டி என் தந்தையின் நினைவாக வறுமையின் காரணமாக மருத்துவ செலவு செய்ய முடியாமல் தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் இலவச மருத்துவ உதவியும் கல்வியும் வழங்குவதை அதன் லட்சியமாக்கினேன். என் அப்பாவின் திருவுருவ படத்திற்கு முன்னால் நின்று நான் தினமும் கைகளை கூப்பும் போது அவரது கண்களில் ஒரு திருப்தியும் புன்னகையும் தெரிவது போல் இருக்கும். இந்த உலகம் வெறும் சொத்துக்களை பணத்தையும் மட்டுமே வாரிசுரிமையாக கருதுகிறது. ஆனால் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் நற்பண்புகளும் நேர்மையும் தியாகமுமே உண்மையான அழியாத வாரிசுரிமை என்ற உன்னத போதனையுடன் என் வாழ்வின் புதிய விடியல் உலகிற்கு வழிகாட்டியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.